பிரியமானவர்களே, மறுபடியும் உங்களது நண்பன் தோழன் ஆண்டனி. இந்த வாரத்தில் முக்கியமாக சொல்லப்போனால் இந்தியாவை பற்றி ஒரே ஒரு விஷயத்தை மிக அதிகமாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதாவது நம்முடைய பாராளுமன்றம் 1300 கோடி செலவு பண்ணி இன்றைக்கு மழையில் எம்பிங்க கொடை பிடிச்சி உள்ளே போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. மேலேருந்து டைல்ஸ் எல்லாம் கீழே விழுகிறதாம். வீடு வாங்கி ஒரு வருஷத்துலேயே காணாமல் போயிது, தண்ணி உள்ளே ஊற்றுதுன்றது போல், லீக் ஆகுதுன்றது போல் பாராளுமன்றம் 1300 கோடி செலவு பண்ணது. நல்ல பாராளுமன்றம் பிரிட்டிஷ் பீரியடில் கட்டினது, இன்னும் ஒரு லீக் இல்லாமல் கல் போல் இருக்குது. அப்போ திமிரோடு கட்டினது இல்லைங்களா? கெட்டி இன்றைக்கு அது லீக் ஆகுது, தண்ணி லீக் ஆகுது. மானங்கெட்ட ஒரு பிரதமர் இல்லையா? எவ்வளவு ஊழல் பாருங்கள். சரி, இதை பற்றி நான் என்ன நினைக்கிறேன்னா, டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ போடணும்னு நினைக்கிறேன். ஒரு நாள் ஃபுல் வீடியோ போடாமல் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ போடணும்னு நினைக்கிறேன். ஆனால் விஷயங்கள் அந்த போல் வருகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் மற்றொருத்தன் சொல்லுங்கள், நீங்களும் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு நிறைய தகவல் வருகிறது. என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிறிஸ்துவ ஊழியக்காரனா நான் ஒருத்தந்தான் இந்த மாதிரி விஷயத்த பேசுகிறேன். மற்றவங்கள ஆவிக்குரிய விஷயம் பேசுகிறாங்க. ஏன்னா இதெல்லாம் பேசும்போது பாபம்னு நினைக்கிறாங்க அவங்க. அதுதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. நம்ம உலகத்தான் அல்ல. சும்மா இருங்க. நீங்கள் இருக்கிறது உலகத்தில் தான். நீங்கள் என்னதான் ஆவிக்குரிய விஷயம் பேசினாலும் உங்களுக்குன்னு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்குன்னு ஒரு பார்ட்டி இருக்கா? காங்கிரஸோ பிஜேபி யாரையும் நீங்கள் எலெக்ஷனில் போய் ஓட்டு போடுறீங்களா இல்லையா? அப்போ உங்களுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கா இல்லையா? ஏன் அந்த விஷயம் வெளியில் சொல்ல மாட்டேன்றீங்க? அப்போ நீங்கள் ட்ராமா பண்ணுறீங்க. நான் உடச்சி சொல்கிறேன். அதோடு சேர்த்து இயேசு கிறிஸ்துவை எவனாகிலும் ஒரு விரல் எடுத்து சொன்னால் நம்ம நாட்டில் நான் விடுறதும் இல்லை. அவனுக்கு ஏற்ற பதிலும் நான் கொடுக்குறேன். புரியுதுங்களா? அவ்வளோதான். மற்றபடி பேசுகிறது நிறைய பேர் இருக்குது. அப்போ இந்த ஒரு விஷயம். அடுத்த விஷயம் நம்ம இந்த வாரத்தில் பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, வயநாடு, கேரளாவில் இருக்கின்ற வயநாடு. இதுவரைக்கும் கேரளா ஹிஸ்ட்ரியில் கண்டிராதபடிக்கு ஒரு பெரிய லேண்ட்ஸ்லைடிங் நடந்து, அதாவது மலை செறிஞ்சு அந்த முண்டக்காயம்ன்ற இடத்துல 2 முண்டக்காயமே போச்சுன்னு சொல்லலாம். கவர்மெண்ட் சொல்லுகின்ற தகவலும் லோக்கல் ஜனங்க சொல்கிற தகவலும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. கவர்மெண்ட் கணக்கின்படி கிட்டத்தட்ட 200 சில்லற பாடி கிடச்சிருக்கு. 100 சில்லற பேரை காணோம். அவங்க ஆவியாக போயிட்டாங்களா? அப்படின்னா 400 சில்லற பேர் சத்துருக்காங்கன்னு கவர்மெண்ட் சொல்கிறாங்க. ஆனால் அங்கத்தி லோக்கல் தகவலின்படி 1000க்கும் மேலே போயிருக்கு. 1000க்கும் மேலே போயிருக்கு. 2 கிராமங்கள் இல்லை, வாஷ் அவுட்டு. அதெல்லாம் எங்கே இருக்குன்னே தெரியல. அந்த நேரம் பார்த்து தான் மோடி சொல்கிறார். அதாவது அமித்ஷா சொன்ன மோடி அதை கண்டிக்கணும்ல. என்ன சொல்கிறார்? நாங்கள் 4 நாள் முன்னாடி எச்சரித்தோம். அது பினராயி விஜயன், அதாவது கேரளா சிஎம் கேட்கல, அதனால இது நடந்தது. இல்லைன்னா ஜனங்களை அப்போவே இடம் மாற்றி தங்க வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள்லாம் இது இயற்கை பேரழிவு, நேஷ்னல் டிசாஸ்டர்னு டிக்ளேர் பண்ண மாட்டோம். ஏன்னா அப்படி டிக்ளேர் பண்ணால் அவங்க கேட்ட காசு கொடுக்கணுமே. அது யூபியில் ஒரு சின்ன கல் விழுட்டோம், 10 ரூபா கேட்டால் 100 ரூபா கொடுப்பாங்க. ஆனால் தென் மாநிலங்களில் எது நடந்தாலும் 5 பைசா கொடுக்க மாட்டாங்க. எங்கே பிஜேபி ஆளுக செய்தோ அங்கே தான் அவங்க கொடுப்பாங்க. அப்போனா இந்த அரசு நாயகத்துக்கான அரசு அல்ல. இது பார்ப்பனிய அரசு, பிராமணர்களுக்கான அரசு, இந்துக்களுக்குன்னு அரசுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ இந்த சத்தத்தில் நிறைய பேர் கிறிஸ்துவர்கள் இருக்காங்க, அந்த ஏரியாவில் நிறைய பேர் இந்துக்கள் இருக்காங்க. கேரளாவுக்கு 5 பைசா கொடுக்க மாட்டாங்களாம், ஏதோ கின்பண்டம் கொடுப்பாங்களாம். இவ்வளோ பெரிய பேரழிவு, உலகமே அது பார்த்து வியந்து போய் நிற்கிது, என்ன செய்யணும்னு தெரியாமல் நிற்கிது. அந்த மாதிரி ஒரு பேரழிவு நடந்திருக்கு. நேஷ்னல் டிசாஸ்டர் டிக்ளேர் பண்ண மாட்டேன்னு சொல்கிறார் அமித்ஷா. இதெல்லாம் ஒரு உள்துறை அமைச்சரா? இதுக்கு தான் நம்ம ஓட்டு போட்டதவங்களும் போடாதவங்களும். இப்போது பிஜேபிக்கு ஓட்டு போடணும்னு சத்துட்டானா இல்லையா? இதில் வெறும் காங்கிரஸ்காரன் மற்ற தான் சத்துருக்கா, இல்லை வெறும் கிறிஸ்டியன் மற்ற தான் சத்துருக்கா? ஹிந்துக்களும் சத்துருக்காங்களா இல்லையா? இந்த 1000 பேரில் 1000க்கும் மேலேன்னு சொல்கிறாங்க. உண்மை நிலவரம் தெரியல. அது எப்பவுமே அப்படி தானே. உண்மை நிலவரம் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, பின் பாயிண்ட்டாக. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால்
அட்லீஸ்ட் வார்த்தைனாலாவது ஒரு ஆறுதல் கொடுக்கும்படிக்கு எதிர்க்கட்சி தலைவரான ராகுலும் அவருடைய தங்கையான பிரியங்கா காந்தி 2 பேரும் போயிருக்காங்க. ஜனங்க கெட்டி பிடிச்சி அழுகுறாங்க. பார்க்கும்பொழுது நான் அழுதான் ஞாபகம் வருது. பார்த்த நமக்கே கண்ண தண்ணீர் வருது. அந்த மாதிரி இது வாரம் நடந்திருக்கிறது. அதே நேரத்தில் 30ஆம் தேதி என்ன நடக்குது? விடிய காத்தால 2 மணிக்கு டமால் ஹமாஸினுடைய தலைவன் பாருங்கள். அப்போது இவங்க சிந்திச்சிருக்காங்களா? இப்போ என்ன தகவல் வருகிறது? முன்ன சொன்னாங்க வெளியிலேருந்து வந்த மிசைல், ப்ரிசைஸ்டு மிசைல் அந்த விண்டோ வழியாக உள்ளே போய் தாக்கிடுச்சுன்னு. ஆனால் எந்தெந்த சிசிடிவி எல்லாம் இருக்குது. ஏன்னா ஹனியா தங்கினது, இஸ்மாயில் ஹனியா தங்கினது ரொம்ப செக்யூரான பிளேஸ். அந்த பதவி ஏற்றார் பாருங்க அந்த பிரசிடெண்ட், அவருடைய வீட்டில் இருந்து 160 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு ஏரியா ரொம்ப விவிஐபி தங்குற ப்ரொட்டக்டட் ஏரியா, எல்லா விதத்துலேயும் ப்ரொட்டக்டடான ஏரியா. அங்கே அதுலேருந்து அதனுடைய 3ஆவது வீட்டில் ஹமாஸினுடைய இன்னொரு தலைவர் தங்கியிருக்கிறார், ஒரு லீடர் தங்கியிருக்கிறார். புரியுதுங்களா? அதே போல் ஐஆர்ஜி, இரானியன் ரிப்பப்ளிக் கார்டு என்ற ஐஆர்ஜி, அது கவர்மெண்ட் அறிந்த ஒரு டெரரிஸ்ட் குரூப்பு ஐஆர்ஜின்றது. அதனுடைய தலைவர்களெல்லாம் தங்குகின்ற இடம், அவ்வளோ செக்யூர்டு பாதுகாப்பான இடம் அது. புரியுதுங்களா? அதனுக்கு மத்தியில் இருக்கின்ற இந்த வீடு, இதை எப்படி தாக்குனாங்க? இப்போ இப்படியே வரும்பொழுது இன்றைக்கு ஒரு தகவல் வருகிறது பிரியமானவர்களே. என்ன தகவல் இது? அவருடைய பெட்ரூமுக்குள்ள கட்டில் கீழே 2 மாதம் முன்னாடி, அதாவது எக்ஸாக்டாக 60 நாள் இல்லை, ஒரு மாதத்துக்கு முன்னே, ஒரு 2 மாதம்னு வச்சுங்க, பாம்பை இம்ப்ளான்ட் பண்ணாங்களாம், அங்கே வச்சுருக்காம். அது ரிமோட்டாக டிட்டோனேட் பண்ணக்கூடிய பாம்பு. அது எப்போன்னு வரும்பொழுது இப்போ தான் அந்த கதை போகுது. கிட்டத்தட்ட 2 மாதம் முன்னாடி, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஈரானுடைய பிரதமர் ரைசி ஹெலிகாப்டரில் ஆபத்தில் அவர் இறந்துட்டார், விபத்தில் அவர் இறந்துட்டார். அதுவும் இஸ்ரேலினுடைய ஏர் அட்டாக்ன்றாங்க, சிலவங்க மிசைல் அட்டாக்ன்றாங்க, சிலவங்க ஸ்னாப்பர் அட்டாக்ன்றாங்க. அது என்ன அட்டாக்காக இருக்கட்டும், ஆக மொத்தம் அவர் போயிட்டார். அவர் இறந்து 3ஆவது நாள் இஸ்ரேலிலிருந்து பாம்பு கடத்தப்படுகிறது. எங்கேக்கு ஏது ஒன்றும் தெரியல, பாம்பு கடத்தப்பட்டாச்சு. ஆனால் அது இங்கே தான் போகுதுன்னு தெரியல. அப்போ அன்னைக்கே அவங்களுக்கு தெரியும். அப்போ எப்படி மொசாதினுடைய ஸ்பை வேலை செய்யுதுன்னு பாருங்கள். அந்த மொசாத் என்ற அந்த உளவியாட்கள் எப்படி வேலை செய்கிறார்கள் என்று நீங்கள் பாருங்கள் பிரியமானவர்களே. எப்படியும் 50 நாளுக்குள்ளே எலெக்ஷன் நடத்தி புதிய அதிபரை தேர்ந்தெடுக்கணும் அவங்களோட சட்டத்தின்படி. அப்போ தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது அங்கு கண்டிப்பாக இந்த ஈரான் ஹமாஸ் லீடரை வரவழைப்பாங்க இந்த இதுக்கு, பதவி பிரமாணத்துக்கு. ஏன்னா அந்த கமேனியும் இந்த இஸ்மாயில் ஹனியாவும் ரொம்ப க்ளோஸ்டானவங்க. அப்போ கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. ஏன்னா அவங்க சொல்கிறதானே இவங்க ஆடுறாங்க, அவங்க கோல் எடுக்கிறாங்க, அந்த குரங்கு ஆடுது, அந்த மாதிரி தானே விஷயம். இந்த வீட்டில், இந்த பங்களாவில், இந்த பெட்ரூமில் தான் படுப்பார்கள் என்றது எப்படி தெரியும்? அங்கே தான் விஷயம். அங்கே வேறு பெங்களாவுங்க இருக்குது, வேறு விவிஐபிங்க தங்குற வீடுங்க இருக்குது. ஏன் அங்கே தங்க வைக்காமல் இந்த பர்டிகுலர் வீட்டில் தான் இவர் தங்குவார் என்பது 1 மாதத்துக்கு முன்னமே எப்படி இவங்களுக்கு தெரியும் மொசாதுக்கு? இங்கே தான் நம்ம சிந்திக்கணும். ஏன்னா விஷயம் என்ன? ஃபஸ்ட் பாயிண்ட், இஸ்மாயில் ஹனியாவை கொல்லணும். சரி, அப்போ இவங்க நினைக்கணும், இதுக்கு முன்னாடி கொல்லக்கூடிய வாய்ப்பு கிடச்சிதே. எகிப்துக்கு போனார் பேச்சுவார்த்தைக்கு, அங்கே கொல்லலை. ஏன்னா அங்கே கொல்ல முடியாது இஸ்ரேலுக்கு. ஏன் கொல்ல முடியாது? ஏன்னால் எகிப்துடன் இஸ்ரேலுக்கு ஒரு சந்தி இருக்குது, ஒரு பீஸ் ட்ரீட் இருக்குது. எப்போது இந்த 6 Day வார் ஜெயித்தாங்கல்ல, அதுக்கு பிறகு நாசர்
வந்து கொல்லப்பட்டார் ரஷ்யாவில் கொண்டு போய். அதுக்கப்புறம் அன்வர் சதாத் என்றவர் எகிப்தினுடைய பிரதமராக வந்ததுக்கப்புறம் இஸ்ரேலுடன் பீஸ் ட்ரீட்டி சைன் பண்ணார். இனிமேல் ஒரு பொழுதும் நாங்கள் உங்களுடன் யுத்தத்துக்கு வரமாட்டோம், நீங்களும் எங்களிடத்தில் யுத்தம் செய்யாதீர்கள் பீஸ் ட்ரீட்டி சைன் பண்ணியிருக்கு. அந்த ட்ரீட்டி இன்றைக்கும் இருக்கிறபடியினால் இஸ்ரேல் போய் எகிப்தில் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, எகிப்தும் இஸ்ரேலுக்குள்ளே போய் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அது மட்டுமல்ல, எகிப்து எதுக்கும் உதவும் மாட்டாங்க. அது நன்றாக தெரிஞ்ச விஷயம் உலகத்தில். அதனால் எகிப்தில் பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு இதே இஸ்மாயில் ஹனியா எகிப்துக்கு போனப்போ அங்கே ஒன்றும் இஸ்ரேல் செய்யலை. ஹோட்டல் தான் தங்கினார், வேறு வீட்டில் தான் தங்கினார், ஒன்றுமே இஸ்ரேல் செய்யலை. ஆனால் இஸ்ரேல் அந்த உடம்படி மீறுறதுக்குன்னு அர்த்தம். அதில் அவங்க பக்கா இருப்பாங்க. ஏன்னா கண்ணுக்கு தான் கண். என் கண்ணை அடித்து உடைச்சாதான் உன் கண்ணை நான் அடிப்பேன், இல்லைம்மா நானே உன் கண்ணை உடைக்க மாட்டேன், இது பண்ண மாட்டேன். அதுதான் பழைய ஏற்பாடு இருக்குது. பல்லுக்கு பல், உயிருக்கு உயிர். உன் உயிர் போனால் தான் அதுக்கு பதில் உயிரை தவிர அவன் உயிர் எடுக்கணும்னு ஆண்டவர் சொல்லலை. அப்போ அதே தான் இன்றைக்கும் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு அவங்க யோசித்தாங்க, சவுதி அரேபியாவுக்கு போயிருக்கு பேச்சுவார்த்தைக்கு, அங்கேயும் ஹனனியாவும் ஒன்றும் அந்த இஸ்மாயிலும் ஒன்றும் பண்ணலை. கத்தருக்குள்ளே வந்து பேசினார். அப்போது இஸ்ரேலினுடைய வைஸ் பிரசிடெண்ட் வந்தாச்சு, அமெரிக்கா வந்தாச்சு, பேசியாச்சு, அங்கேயும் ஒன்றும் பண்ணலை. கத்தரில் அநேக இடங்களில் இவர் போய் தங்கியிருக்கிறார் தனியாக வீட்டில், எங்கேயுமே அவங்க பண்ணல. ஏன்? கத்தருக்கு அமெரிக்கா தான் ஃபுல் ஆர்மி சப்போர்ட் பண்ணது. கத்தரும் அமெரிக்காவும் அவ்வளோ ஒரு பீஸ் டீலிங் இருக்குது. அதனால் ஒரு பொழுதும் இஸ்ரேல் கொண்டு போய் கத்தரில் பாம்பு வைக்க முடியாது. அப்படி என்றால் கத்தரை அமெரிக்கா எதிர்க்க வேண்டியதாக இருக்கும். அப்போது இந்த அறிவில்லாதவங்களுக்கு தெரியணும், ஈரான் வந்து இஸ்ரேலுக்கு ஆல்வேஸ் எகெயின்ஸ்ட்டு, அமெரிக்காவுக்கும் எகெயின்ஸ்ட்டு. அது மட்டுமல்ல, ஈரான் வந்து ஷியா என்ற முஸ்லீம் நாடு, ஆனால் சுன்னி முஸ்லீம் நாடுகளுக்கெல்லாம் ஈரான் வந்து எதிரி. சவுதி அரேபியா, யுஏஇ, பெஹ்ரைன், குவைத்து, ஈவன் ஈராக்கில் வந்து சுன்னிங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இப்போ ஷியா தான் ஆளுகை செய்யுது. சதாம் ஹுசைன் வந்து சுன்னி. அப்போது இந்த மாதிரி இருக்கிறதுனால அமெரிக்காவுக்கும் ஈரான் எகெயின்ஸ்ட்டு, இஸ்ரேலுக்கும் எகெயின்ஸ்ட்டு. அங்கே இவர் வந்துட்டாங்கன்னா அங்கே அடிப்பாங்க. ஏன்னா யாரும் வாய் திறக்க மாட்டாங்க. இது இஸ்ரேலுக்கு நன்றாக தெரியும். அதுதான் இஸ்ரேலினுடைய அந்த மொசாதினுடைய விஷயம். அவங்க அவ்வளவு பிளான் பண்ணி அவ்வளவு ப்ரிசைஸாக அட்டாக் பண்ணக்கூடியவர்கள். உலகத்தில் அவங்க டெக்னாலஜி யார் கையிலும் கிடையாது, அமெரிக்கா கையிலும் கிடையாது. குட்டி நாடு தான், இல்லைன்னு சொல்ல வரல. 1 கோடி கூட கிடையாது. அவங்க 75 லட்சத்து சில்லற பேர் தான் இருக்கிறாங்க. எல்லோரும் சேர்த்து ஒர்க் பர்மிட் உள்ளவங்க, வெளிநாட்டிலேருந்து போன எல்லாம் சேர்த்து 92 லட்சமோ 91 லட்சமோ இருக்கிறாங்க. அவ்வளோதான் இருக்குது. அதுதான் இந்த விரலை போட்டு ஆட்டுது கண்ணில். அதை நம்ம யோசிக்கணும். இப்போது பாம்பு கடத்தப்பட்டது. கடத்தின பாம்பு அந்த பெட்ரூம்குள்ளே கட்டில் கீழே வச்சுருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். பெட்ரூம் இப்போ அது ஒரு பெரிய பங்களா. அந்த பங்களாவில் வேறு பெட்ரூமுக்கு இருக்கும் இல்லையா? ஏன் பர்டிகுலர் இந்த பெட்ரூம்? அப்படி என்றால் நல்லா யோசிங்க. இப்போது ஹனியா வரார், ஈரானுக்கு வரார், பதிப்பிரமாணம் அந்த இதில் பங்கு பெறுறார், அடுத்து அங்கே தங்குறார். அடுத்த நாள் காலையில், அதாவது 30ஆம் தேதி தான் பதவி பிரமாணம் நினைக்கிறேன், 31ஆம் தேதி காலையிலேயே பட்டாக்குன்னு வெடிக்குது. ஏர்லி மார்னிங் 2:30 மணி ஈரான் டைம். அப்போ யார் சஜஸ்ட் பண்ணியிருக்கணும்? இந்த வீடு கொடுக்கலாம் ஹனியாவுக்கு, அந்த வீட்டில் இந்த பெட்ரூமில் கொடுக்கலாம், இந்த பெட்ரூம் நம்ம படுப்போம். நல்லா யோசிங்க பிரியமானவர்களே. அப்படி என்றால் மொசாதினுடைய விரல் இல்லைன்னா அவங்களுடைய கை ஆட்கள் எங்கே இருக்குது? இந்த ஐஆர்ஜியிலே இருக்குது. இதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஈரான் டிஃபென்ஸுக்குள்ளே இருக்காங்க, ஈரான் மினிஸ்ட்ரியில் இருக்காங்க, ஐஆர்ஜி செக்யூரிட்டி ஃபோர்ஸுக்குள்ளே இருக்காங்க மொசாதினுடைய ஆட்கள். அவங்கள் இஸ்ரேலிகளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவர்கள் இஸ்லாமியர்கள் தான், 100க்கு 100 இஸ்லாமியர்கள் தான். ஆனாலும் அவர்கள் மொசாதுக்குன்னு உளவி வேலை செய்கிறவர்கள், ஸ்பை வேலை செய்கிறவர்கள். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா காசு பறக்குது, புரியுதுங்களா? இன்னொன்று, இந்த ஐஆர்ஜி ரெஜிமெண்டில் இருக்கிறான், செக்யூரிட்டி கவுன்சிலில் இருக்கிறான்,
மினிஸ்ட்ரியில் இருக்கிறான் பலர்கள். அதான் சொல்கிறேன். அதுக்கு அர்த்தம் என்ன? அவர்கள் மனதார அதுக்கு சப்போர்ட் அல்ல, அந்த ரெஜிமுக்கு அவங்க எகெயின்ஸ்டுன்னு அர்த்தம். வேறு வழி இல்லை. வேலை செய்கிறோம், சம்பளம் கிடைக்கிதுன்னு நம்ம போகிறோம். மனதார அவர்கள் அதை எதிர்க்கிறாங்க. ஒரு கணக்கு சொல்லுகிறது, இது ஈரானில் கிட்டத்தட்ட 70% ஜனங்க இஸ்ரேல் சப்போர்ட் பண்ணுறவங்க. அங்கே கிறிஸ்துவ சபைகள் வேகமாக வளர்ந்து கொண்டு வருகிறது. யூரோப்பை சப்போர்ட் பண்ணுறவங்க, அமெரிக்காவை சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு 25-30% தான் தலைக்கு பைத்தியம் பிடிச்ச இஸ்லாம் சிந்தனை உள்ளவர்கள் இருக்கிறாங்க. அதாவது காஃபியர்களை கொல்ல வேண்டும். யார் இந்த காஃபியர்கள்? யகூதிகளும் இஸ்யாயிகளும் கிறிஸ்துவர்கள். அந்த சிந்தனை உள்ளவர்கள் 25-30% தான். இப்பத்தி அதிபர் இருக்கிறார் இல்லைங்களா, அவர் அந்த சிந்தனை உள்ளவர் அல்ல. அவர் வந்து ஜனநாயக சிந்தனை உள்ளவர். அவர் பாருங்கள், யுத்தம் செய்ய மாட்டார். இஸ்ரேலும் யுத்தம் நடக்கவே நடக்காது. ஏன்னா இதை எல்லாரும் பயந்துருக்காங்க. இவ்வளோ பெரிய இது நடந்திருக்கு, ஒருத்தர் வாய் திறந்திருக்கா? சவுதி அரேபியா ராஜா பிரின்ஸ் வாய் திறந்திருக்கா? இல்லை. எர்டோகான் வாய் திறந்திருக்கா? துருக்கி எர்டோகான்? இல்லை. எர்டோகானுக்கு தெரியும் இஸ்ரேலினுடைய பவர் என்னன்னு. ஒரு ஸ்பார்க் இஸ்ரேலுக்கு எகெயின்ஸ்டாக துருக்கி செஞ்சாச்சுன்னா துருக்கி இல்லாமல் போயிடும். ஏன் தெரியுமா? நேட்டோவில் இஸ்ரேல் இருக்குது. அது மட்டும் இல்லை, நேட்டோ எல்லாம் சேர்ந்தாச்சுன்னா அவ்வளோதான். அங்கே 24 ஹவர்ஸில் இருக்காது. யார்? எர்டோகானும் இருக்க மாட்டார், அது துருக்கியும் இருக்காது. இல்லைன்னா எப்போ எர்டோகான்றது துருக்கி அதிபர் கட்லு கீழே பாம்பு வரும்னு சொல்ல முடியாது. மொசாது எல்லா இடத்துலையும் இருக்குது. பாருங்கள், 2:30 மணிக்கு இங்கே இது நடக்குது விடிய காத்தால். எக்ஸாக்டாக அதுக்கு 10 மணி நேரத்துக்கு முன்ன பெரூட்டு லெபனானுடைய தலைநகரம் பெரூட்டில் 5 மாடி கட்டிடத்தில் 3வது மாடியில் ஜனங்க பாப்புலேட்டாக தங்குற இடம். அதாவது அவ்வளோ திக்கான பாப்புலேஷன். அப்போது ஜனங்க தங்குற இடத்துல இஸ்ரேல் அட்டாக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஜனங்க பப்ளிக் சாவுவாங்கல்ல, அந்த ஒரு பயம் இஸ்ரேலுக்கு இருக்கும் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு அங்கே தங்கிட்டு இருக்கிறாங்க. இவர் பேர் தான் ஃபவுத் ஷுக்கூர். 1983 பெரூட்டில் முதல் பயங்கரமான ஒரு தீவிரவாத அட்டாக் நடக்குது. அதுக்கு முன்னாடி 76 ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. லெபனன்றது கிறிஸ்டியன் நாடாக இருந்தது. அப்போது அங்கேருந்து பிரச்சனை ஆரம்பித்து 80% கிறிஸ்துவர்களும் 20% இஸ்லாமியர்களும் இருந்த அந்த லெபனன் நாடு 70க்கு முன்னாடி, 70க்கு பிறகு, 72 73க்கு பிறகு இந்த கணக்கின்படி பார்த்தால் கிட்டத்தட்ட 85% இஸ்லாமியர்களும் 15% கிறிஸ்துவர்கள் ஆகிட்டாங்க. அப்போ பார்த்தீங்களா தீவிரவாதம் எப்படி செயல்பட்டதுன்னு? இதை பற்றி பேசுகிறதுக்கெல்லாம் யாருக்கும் வாய் கிடையாது. இங்கத்து இஸ்லாமியர்களை பற்றி பேசுகிறது தான் வாய் இருக்குது. இஸ்லாம்னு. ஆமாங்க, நானும் சொல்கிறேன், இந்தியாவில் உள்ள இஸ்லாம் பாலிட்டிக்ஸ் வேறு, ஆனால் இந்தியாவுக்கு வெளியில் இருக்க இஸ்லாம் வேறு. நான் அடிக்கடி சொல்கிறேன், இந்தியாவுக்குள்ளே நான் இஸ்லாமியர்களை சப்போர்ட் பண்ணுறேன். ஏனென்றால் அவர்களும் சிறுபான்மையாக இருக்கிறார்கள், நாமளும் சிறுபான்மை இருக்கிறோம். அவர்களுக்கு இந்த நாட்டில் உரிமை இருக்குது, நமக்கு இந்த நாட்டில் உரிமை இருக்குது. அவர்களும் இந்த மண்ணின் மக்கள் தான். தமிழ் இஸ்லாமியர்கள், மலையாளம் இஸ்லாமியர்கள், தெலுங்கு இஸ்லாமியர்கள் இருக்குது. அதுக்கு தான் நான் இங்கு பேசுகிறேன். ஆனால் இந்தியா விட்டு வெளியில் இஸ்லாம் என்பது சாத்தானுடைய ஒரு மதம். அந்த குரான் என்பது சபிக்கப்பட்ட புத்தகம். அந்த புத்தகத்தை வச்சு தானே இந்த ஈரான் இந்த வேலையெல்லாம் செய்யுது. இப்போ உலகத்துக்கே தெரிஞ்சாச்சு இல்லையா? அப்போது பெரூட்டில் 1983 பயங்கரமான ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடந்து 249 அமெரிக்கன் சோல்ஜருங்க செத்துட்டாங்க. ஆனால் அங்கே வந்து அமெரிக்கன் சேனை இருந்தது அப்போது ப்ரொடெக்ஷனுக்காக. அந்த காலத்துலேயே 500-600 சிவிலியன்ஸுங்க செத்துட்டாங்க. அன்னைக்கு தேடப்பட்டு வந்தவன் தான் இந்த ஃபவுத் ஷுக்கூர் என்றவன். இவன் இஸ்புல்லாவனுடைய ஆர்மி தலைவனாக இருந்தான். அப்போ ஹசன் நஸ்ருல்லா யார்? ஹசன் நஸ்ருல்லா என்பது யாருன்னு கேட்டால் மதத்தலைவர். எப்படி கமேனி இருக்கிறார், முகமது அல் கமேனி இருக்குது பாருங்கள் ஈரானில். அவர் தானே இப்போத்தி பிரசிடெண்ட்டுக்கு பதவி பிரமாணம் சொல்லி கொடுத்தார். அதே இடத்துல இருக்கிறது தான் ஹசன் நஸ்ருல்லா. புரியுதுங்களா? அவர் சொல்கிறது தான் எல்லோரும் கேட்பாங்க. அவர் தான் சுப்ரீம் அத்தாரிட்டி. இப்போது
ஹமாஸில் எப்படி இவன் இருக்கிறான், செத்துட்டான்ல இஸ்மாயில் ஹனியா, அதே மாதிரி தான் ஹெஸ்புல்லாவினுடைய அவர் இருக்கிறார். ஆனால் ஆர்மி தலைவனாக எப்படி யாஹியா சின்வர் ஹமாஸில் இருக்கோ அதே போல தான் அட்டாக் ஆர்மி எல்லாத்துக்கும் தலைவனாக இருந்தவன் தான் ஃபவுத் ஷுக்கூர் என்றவர். இவனை தேடிட்டு வராங்க 1983 இஸ்ரேலுக்கு நன்றாக தெரியும் எங்கே இருக்குன்னு. ஆனால் தேவையில்லாத அட்டாக் பண்ண வேண்டாம். அவனுடைய தலைக்கு $5 மில்லியன் அன்னைக்கு வச்சிருக்கிறது. இவனை தேடிக்கொண்டு வருகிறார்கள் ஜெர்மன், இவனை தேடிக்கொண்டு வருகிறார்கள் பிரான்ஸ், அங்கெல்லாம் இவன் வாண்டடு. அமெரிக்கா தான் $5 மில்லியன் அவன் தலைக்கு வச்சிருக்கு 1983. இப்போது கதை இப்படி வரணும், விடிய காத்தால் 2:30 மணிக்கு இஸ்மாயில் ஹனியா கொல்லப்படுவதற்கு எக்ஸாக்டாக 10 மணி நேரம் இல்லைன்னா 11 மணி நேரம் முன்னாடி, புரியுதுங்களா, ஈவினிங் டைம், அது டைம் மாறும்போது கிட்டத்தட்ட என்ன சொல்லலாம், சாயங்காலம் ஒரு 5 மணி இல்லை ஒரு 7 மணி அந்த டைமில் ஈவினிங் அவன் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இஸ்ரேல் அட்டாக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கிறார். ஃபவுத் ஷுக்கூர் என்றவன், அந்த தேடப்படுகின்றவன், ஹமாஸினுடைய அந்த ஆர்மி தலைவன். அவனோடு கூட முகமதுன்னு சொல்லக்கூடிய இன்னொரு பேரும் இருக்குது, அது வாயில் நுழையாத ஒரு பேர். அவரும் யாருன்னா ஐஆர்ஜியினுடைய ஒரு கமாண்டர், ஈரானியன் ரிப்பப்ளிக் கார்டினுடைய தலைவர். அதுவும் டெரரிஸ்ட் தானே ஈரான்து. 2 பேரை உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது தான் ஜூம் ஒரு ப்ரிசைஸ்டு மிசைல் வந்து கரெக்டாக கீழே இருக்கிற 2 மாடி விட்டு மேலே இருக்கிற 2 மாடி 3வது 4வது மாடி தாக்கியிருக்கு. அவர் ஆல் அவுட். 10வது மணி நேரத்தில் ஹனி அவுட்டு. புரியுதுங்களா? அது மட்டும் இல்லை, இந்த ஃபவுடுன்றவன் யாருன்னு கேட்டால், கோலான் ஹைட்ஸில் ஒரு வாரம் முன்னாடி 12 இஸ்ரேல் பிள்ளைங்க ஃபுட்பால் ஆடிட்டுருக்காங்க. அங்கே மிசைல் அனுப்புறதுக்கு எப்படி அனுப்பணும்னு பிளான் பண்ணவன். அதனால் இஸ்ரேல் அவனை தாக்கியிருக்கு. ஏன்னா அமெரிக்கா தேடினாலும் இஸ்ரேல் அவனை இத்தனை வருஷமும் விட்டு வச்சுருக்கு. ஏன்னா தன்னை அவனும் செய்யலையே என்றது போல் விட்டு வச்சு, இப்போ டைரக்ட் தாக்காரில் இருக்கலாம் அவனு தாக்கியாச்சு. ஜூலை 13 முகமது டெய்ஃப் என்றவன், அது யார், ஹமாஸினுடைய செகண்ட் இன் கமாண்டு, சின்வருக்கு நெக்ஸ்ட் உள்ளவன். அவன் ட்ரெயினர், புரோக்கர், ஃபினான்ஸ் சப்போர்ட்டர் எல்லாமே இருந்தவன். அவனும் இதே போல் வீட்டில் இருக்கும்போது அடித்தாங்க. 90 பேர் சத்தாங்க அன்றைக்கி அவனோட சேர்ந்து. உடனே அம்மாஸ் இல்லை 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 அது பொய்ன்னு சொல்லியாச்சு. இப்போ சொல்லிட்டாங்க, ஆமாம் 13 அவனுக்கு ஒன்றாச்சுன்னு. மானங்கட்டவங்க சொல்லிட்டாங்களா? இப்போ வழி இல்லை. இப்போ மிச்சம் இருக்கிறது யார்? ஹிஸ்புல்லாவுடைய ஹசன் நஸ்ருல்லா, யாஹியா சின்வர், ஹமாஸினுடைய மிச்சர் 2 பேரும் தூக்கம் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறார்கள். எப்படி முகமது டெய்ஃப் அடித்தாங்கன்னா, டனலுக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்தான், டனலேருந்து வெளியில் வந்து வீட்டுக்கு ஓடுறான். அந்த நேரத்தில் தான் அட்டாக் பண்ணியிருக்கு, மிசைல் அட்டாக் நடந்திருக்கு வீட்டோட டம். அப்போ எப்படி அவங்க கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்போது 2 மாதத்துக்கு மேலே ஆச்சு. யாஹியா சின்வர் டனலுக்குள்ளே சுற்றுறார், வெளியில் வந்தால் என் கதி போச்சுன்னு. அதனால தான் நெத்தன்யாகு சொன்னார், இஸ் ஏ லிவிங் டெட் பர்சன். கேலண்ட் சொன்னார், நவ் இஸ் லிவிங் அண்டர் அவர் கிரேஸ். எங்களுடைய கிருபை அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் எங்கே இருக்கிறான்? அவன் ஏற்கனவே சத்தம். அவன் அதுக்கு அர்த்தம் அவன் வெளியில் வந்தால் அவுட்டுன்னு அர்த்தம். ஹிஸ்புல்லா நாங்கள் விடுறோன்னெல்லாம் சொல்லிட்டாங்க. நாங்கள் உடனே நேற்று பயங்கரமாக செயின் அட்டாக் பண்ணாங்க. செயின் அட்டாக்னா செயின் போல் ஒன்றுக்கு மேலே மிசைல் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இஸ்ரேலினுடைய அயன்டோம் ஒரு ராக்கெட் கூட கீழே விடாதபடிக்கு எல்லாம் ஆகாயத்தில் டக்கு 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 டக்குன்னு உடச்சிட்டாங்க. பார்த்தீங்களா? இதுதான் இஸ்ரேல் டெக்னாலஜி பிரியமானவர்களே. இப்போ என்ன நடக்குது? உடனே அடுத்த ஆளை தேர்ந்தெடுத்துட்டாங்க. எல்லோரும் நினச்சாங்க யாஹியா சின்வார்னு.
ஏன்னா யாகிய சின்வாரை தேர்ந்தெடுத்தாலும் வெளியில் வர முடியாது, வந்தால் அவனை கொன்னுடுவாங்க. அப்போ ஹமாஸ் இப்போவே நினச்சாச்சு யாகிய சின்வார் கொலை செய்யப்படுவார்னு. அதனால தான் இன்னொருவரை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். யார் என்றால் காலித் மெஷால் என்றவரை தேர்ந்தெடுத்தாச்சு. ஹமாஸினுடைய அடுத்த சுப்ரீம் லீடராக, அதாவது இஸ்மாயில் ஹனியாவுக்கு பதிலாக காலித் மெஷால் என்றவர். இவர் கேரளாவில் நடந்த ஒரு ப்ரொசஷனில் பங்கு பெற்றவர். கேரளாவில் முஸ்லீம்ஸுங்க ஒரு ப்ரொசஷன் போனாங்க இந்த ஹமாஸ் விஷயம்லாம் நடந்ததுக்கு, அந்த ஆரம்பித்த உடனே. அப்போ தான் கேரளாவில் ஒரு பெரிய கூட்டம் போகும்போது ஒரு சின்ன பையன் ஒரு தகப்பன் தூளில் உட்காந்துட்டு சொன்னான், அரியும் மலரும் வச்சோளோ குந்திரிக்கம் கருதிக்கோளோ அப்படின்னா, குந்திரிக்கம்னா சாம்பிராணி. சாம்பிராணி யார் யூஸ் பண்ணுவாங்க? கிறிஸ்துவர்கள். நீங்கள் காத்துட்டு இருந்துருங்க உங்களுக்கு விஷயம் வருதுன்னு. அரியும் மலரும் அப்படின்னா அரிசியும் மலரும் போடுவாங்க. எங்கள் இந்துக்கள் பணம் அடக்கம் பண்ணதுக்கப்புறம் அதனுடைய விஷயம் அந்த பூஜை செய்யும்போது தண்ணியில் போட்டுருவாங்கல்ல, அது மீன்கள் தின்னும். அது அதாவது உங்கள் 2 பேரும் நாங்கள் விட மாட்டோம்னு போன அந்த ப்ரொசஷனில் இவர் பங்கு பெற்றார், காலித் மெஷால் என்றவர். ஓகே, இப்போவே அவருக்குள்ள பிளான் மொசாது செஞ்சுருக்கோம். பிரியமானவர்களே, இந்த விஷயம் உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல ஞாபகப்படுத்துகிறேன். 1974 மியூனிக் ஒலிம்பிக்கில் கத்தாஃபியினுடைய லிபியன் லீடராக இருந்தார்ல கத்தாஃபி, அவருடைய தலைமையில் பியோலோங்க, அதாவது யாசர் அராஃபத்தினுடைய டீம் போய் 74 அவ்வளோ எதிர்பார்க்கல இவ்வளோ டெரரிசம் இருக்குன்னு. இஸ்ரேலினுடைய ஒலிம்பிக் டீமை அப்படியே அந்த மேனேஜர்லேருந்து எல்லாரையும், எத்தனை பேர் இஸ்ரேலேருந்து போனாங்களோ அத்தனை பேரையும் ஹைஜாக் பண்ணி பிடிச்சி சித்திரவதை பண்ணி கொண்டுட்டாங்க. அன்னைக்கு கோல்டா மேயர் லேடி தான் இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர். அவங்க அன்னைக்கு இறக்கி விட்டாங்க. யார் யார் இதில் இன்வால்வ் ஆனாங்களோ அத்தனை பேரையும் நீங்களும் பிடித்து ஷூட் பண்ணி கொள்ளக்கூடாது, சித்திரவதை செய்து கொள்ளணும். அதே போல் செய்தார்கள் மொசாது. ஒவ்வொருத்தனை உலகத்தில் எந்த மூலையில் போய் ஓடி ஒளிச்சாலும் சரி, 6 வருஷத்துக்குள்ளே இதில் பங்கு பெற்ற அத்தனை பேரையும் பிடித்து சிலர்களை இஸ்ரேலுக்குள்ளேயே கொண்டு வந்து, சிலர்களை அர்ஜென்டினாவில், ஈரானில், ஈராக்கில், யெமனில், சவுதியில் எல்லாம், சிலவங்க அமெரிக்கா எல்லாம் பிடிச்சாங்க. எகிப்தில் பிடிச்சி எந்தெந்த நாட்டில் கொல்ல முடியுமோ அந்தந்த நாட்டில் சித்திரவதை பண்ணி இஞ்சிஞ்சாக சித்திரவதை பண்ணி அவங்கள கொண்டுட்டாங்க. அதுதான் இஸ்ரேலுடைய மொசாதினுடைய பவர். இதெல்லாம் தெரியாமல் எங்கே உட்காந்துட்டு ஒரு ஜீவா டுடே, அப்புறம் ஒன்று அப்புறம் தமிழில் இப்போ இந்த புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருப்பாருங்க ஃப்ரண்ட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு, உமாபதி பிபிசியில் ட்ரைனிங் பெற்றவர்னு சொல்லிட்டு பேசுகிறார். அவர் நிறைய நல்ல விஷயம் பேசுகிறார். ஆனால் இந்த இஸ்ரேல் ஹமாஸ் விஷயம், இஸ்ரேலை பற்றி ஈரான் பற்றி உள்ள விஷயம் பேசுகிறதெல்லாம் டுபாக்கூர் விஷயம். அவர் உண்மையை மறைச்சி பேசுகிறாரா இல்லை முஸ்லீமில் சப்போர்ட் டிஆர்பி கிடைக்கணுன்றது பேசுகிறாரான்னு தெரியல. அதில் மட்டும் அவர் பேசுகிறது எல்லாம் ஃப்ளாப். இப்போ எங்கே போச்சு வாய் பாருங்க. அவ்வளோதான், இனிமே இஸ்ரேல் எழுந்திருக்காது. அவ்வளோதான். எர்டோகான்றது துருக்கியினுடைய பிரதமர் அப்படி பண்ணிவிடுவார், சவுதி இப்படி பண்ணிவிடுவாங்க, சைனா அப்படி பண்ணிவிடுவாங்க, ரஷ்யா இப்படி பண்ணுவாங்க இஸ்ரேலா. அவ்வளோதான். என்ன பண்ணியாச்சு? ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இஸ்ரேலை ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இவ்வளோ அட்டாக் நடந்திருக்கு, இதுக்கு எகென்ஸ்ட் ரஷ்யா பேசியிருக்கா? பேசலை. புரியுதுங்களா? எர்டோகான் பேசியிருக்கிறாரா? இல்லை. ஏன் தெரியுமா? எர்டோகான் பெட்டுக்கீழே எப்போ போவார்னு சொல்ல முடியாது. அவரே கதி கலங்கிட்டு தான் இருக்கிறான். ஏன்னா இஸ்ரேல் டெக்னாலஜி ஹையஸ்ட் டெக்னாலஜிங்க உலகத்துலேயே. அவங்களுக்கு எந்த டெக்னாலஜி எடுத்தாலும் ஹையஸ்ட். இன்றைக்கி உலகம் அவங்க தான் ஆள்றாங்க. அது வேறு விஷயம். அதுக்கு ஒரு சேனலை ஒரு இதுவை போடணும். அது ஒரு பக்கம். ஏன்னா இஸ்ரேல் ஃபோர்ஸ் என்பது எவ்ரிபடி ஹைலி எஜுகேட்டட். சாதாரண கன்மென் ஷூட் பண்ண போகிறான்ல அவனும் எஜுகேட்டட். நம்ம இந்தியா மாதிரி 10வது ஃபெயிலு 8வது ஃபெயிலு இருப்போம், கன்னரா போ, எட்ரா வெட்ரா
ஜெய் ஸ்ரீராம் சொல்கிறா இல்லைன்னா வெட்டுறா அவனை. அந்த மாதிரி மூளை இல்லாதவங்க இல்லை. எவ்ரிபடி, அது பெண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும், எல்லாம் டிகிரி முடித்தவங்க, ஹைலி எஜுகேட்டட், ஹைலி டெக்னாலஜிக்கலி எஜுகேட்டட், அந்த மாதிரி ஆட்களை தான் ஆர்மியில் இருக்கிறாங்க. அவங்க பிளான் பண்ணி தாக்குறதுலாம் அந்த மாதிரி தான். ஆமாம், சில மிஸ்டேக் நடக்குது, சிலது அதெல்லாம் டெக்னாலஜியில் இருக்கிற விஷயந்தான், அது வேறு விஷயம். அவங்களெல்லாம் ஈஸியாக தொட முடியாதுங்க, புரியுதுங்களா? அவங்களால ஈஸியாக தொட முடியாது. மியூனிக் ஒலிம்பிக்கினுடைய விஷயமே இப்போது என்ன நடந்திருக்கு, ஃப்ரான்ஸில் ஒலிம்பிக் நடக்குது. ஃப்ரான்ஸ் சொல்லியாச்சு, நாங்களும் ப்ரொடெக்ஷன் தரோம், நீங்கள் உங்களோட ப்ரொடெக்ஷன் நீங்கள் மொசாதை வேணால் அனுப்பிடுங்க, யாரோ நான் அனுப்பிடுங்க, வி டோன்ட் கேர். ஸோ இன்டர்நேஷ்னலாக மொசாத் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. அவங்க கூட ஷின்பெட் ஸ்பையும் இருக்குது, நெருங்க முடியாது ஒருவனும். ஃப்ரான்ஸ் நடக்கிற ஒலிம்பிக். இதே நேரத்தில் ஒலிம்பிக்கை பற்றி, இந்த ஓப்பனிங் செரமனி பற்றி நிறைய விஷயங்கள் வருகிறது. நானும் பார்த்து கொண்டே வந்தேன். ஒரு கிறிஸ்துவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் இதை பற்றி ஒன்று சொல்லுவாங்களான்னு யாரும் வாய் திறக்கலை எனக்கு தெரிஞ்சு. ஆகையினால் வருகின்ற நாட்களில் அதை பற்றி ஒரு வீடியோ போடலான்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளிலும் சிறு சிறு விஷயங்கள் வீடியோ மூலமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏற்கனவே வாட்ஸ்அப்பில் நான் போடுறேன். அது இல்லாமல் இந்த எல்லாம் சிவம் என்ற சேனலில் 5-10 நிமிஷத்துக்கு வீடியோ, இல்லை 5 நிமிஷம் ஒரு வீடியோ போட்டுக்கிட்டே வரணும்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய நிறைய பேர் சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் வாட்ஸ்அப்பு எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை, எங்களுக்கு இதுதான் இருக்குது, நீங்கள் வாரத்தில் ஒரு 3 நாள் தான் போடுறீங்கன்னு. இல்லைங்க, நான் இனிமேல் இது ஒரு ஊழியமாகவே செய்யணும்னு நினைக்கிறேன். ஆகையினால் பிரியமானவர்களே, மறுபடியும் ஒரு கன்க்ளூஷனில் நான் சொல்லி முடிக்கிறேன். இந்தியாவுடைய பாராளுமன்றம் லீக்காக தண்ணி போகுது, டைல்ஸ் எல்லாம் கீழே விழுது, கொடை பிடிச்சிட்டு பாராளுமன்றத்தில் இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. 1300 கோடி ஸ்வாகா. வயநாடுக்காக கிறிஸ்துவில் நாம் எல்லோரும் ஜெபிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நீங்களாக இருக்கின்ற இடத்துல ஏஜென்சிங்க இருந்தால் உதவுங்க. அதே போல் ஹனேயா நடந்த அந்த விஷயம் நான் எனக்கு தெரிஞ்ச டீட்டெயிலாக உங்கள்கிட்ட நான் சொன்னேன். ஒரு சில காணொலியில் நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நான் சப்ஸ்கிரைபை கூட்டி எனக்கு இது ஆதாயம் வரணுன்றதுக்காக அல்ல நான் சொல்கிறது. கிறிஸ்துவர்கள் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். கண்மூடித்தனமாக ஹமாஸ் முஸ்லீம்ஸில் நம்ம பேசக்கூடாது. விஷயம் தெரிந்தவர்களாக நாம் பேச வேண்டும், எஜுகேட்டடாக இருக்க வேண்டும். அதுக்கு தான் நான் இந்த முயற்சிக்கிறேன். கேட்டவங்க எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கடைசியாக நான் சொல்லுகின்றதே எப்பவுமே சொல்லி முடிக்கிறேன். தேவாதி தேவனாகி ராஜாதி ராஜனாக இயேசு கிறிஸ்து பூமியில் மனிதனாக வந்தவர். அவர்தான் மெய் தேவன். மனு குலத்தினுடைய பாப சாபத்துக்காக அவரே சிலுவையில் நமக்காக பலியானார். அவர் பலியானது நிமித்தம் மனுக்குலத்துக்கு மீட்புண்டு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பிரியமானவர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, சகோதரன் சகோதரியே, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்கள் அணு இட வித்தியாசம் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தை நீங்கள் பாருங்கள். உலகமெல்லாம் போராட்டத்துக்குள் வரும். உலகத்தில் பிரச்சனை அதிகமாகும். சமாதானம் என்று சொல்லி ஆன்டி கிரைஸ்ட் வருவான், பொய்யான சமாதானத்துடன். மகோபதிரவ காலம் வரும். இதிலெல்லாம் தப்பிக்கணுமா? ஒரே வழி, கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க, ஞானஸ்நானம் பெறுங்க, இரத்தத்தால் கழுவப்படுங்க, ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழுங்க. மறுமையில் நாம் அவரை சந்திக்க முடியும். நமக்கு ஒரு நித்திய ஜீவ வாழ்க்கை உண்டு. அது நரகத்தில் வாழ வேண்டாம், தேவனுடன் மோட்சத்தில் நாம் வாழ்வோம். கர்த்தர் உங்களை எல்லாரும் ஆசீர்வதிப்பாராக. சிந்திங்க, செயல்படுங்க. மறுபடியும் இன்னொரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.